வணக்கம். புதுவையில் வரும் 29ஆம் தேதி சபாநாயகர் தேர்வு நடைபெறும் என்று முதல்வர் திரு ரங்கசாமி கூறினார். இதுகுறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் வரும் 29ஆம் தேதி சபாநாயகர் தேர்வு நடத்தப்பட உள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடுவார்கள். இதற்கான மனு தாக்கல் வரும் 28ஆம் தேதி மதியம் 12 மணியுடன் முடிவடையும். அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் தேர்வு நடைபெறும் என்று கூறிய அவர், சபாநாயகர் தேர்வுக்கு பின்னர் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கப்படும். மேலும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், வருகிற 29 ஜூன் 29/6/2012 புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு 9:30 மணிக்கு நடைபெறும். மரியாதை நிமிடம் சந்தித்தேன். நம்முடைய யூனியன் பிரதேசம் புதுச்சேரி மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம். மத்திய அரசுடைய உதவியோடு நடத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி தான் யூனியன் பிரதேசம் ஆட்சி. தேவையான நிதியை பெறுவது மத்திய அரசு கேட்டுதான் பெறணும். நிறைய சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம மத்திய அரசு உதவியோடு தான் பெற்றுதான் நம்முடைய மாநில வளர்ச்சியை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்காக மத்திய அரசு மத்திய அமைச்சர் எல்லாம் சந்தித்தோம். குறிப்பாக மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர் நமக்கு நேரடி பார்வையில் உள்ள மாநிலம் சந்திப்போம். அது ஒண்ணு. புதுவையில் மேலும் 8 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய இருக்கிறோம் என்றும், மேலும் ரோந்து போலீசார் குற்றவாளிகளை சுட்டு பிடிக்கலாம் என்று எஸ்எஸ்பி சந்திரன் கூறியுள்ளார். புதுவை சட்டம் ஒழுங்கு குறித்த ஆலோசனைக் கூட்டம் சீனியர் போலீஸ் சூப்பிரண்டு அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சீனியர் போலீஸ் சூப்பிரண்டு சந்திரன் தலைமை தாங்கினார். எஸ்பிக்கள் சிவதாசன், நந்தகோபால், தெய்வசிகாமணி, பழனிவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் குற்ற சம்பவம் குறித்து இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், கண்டுபிடிக்க முடியாத குற்றம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து போலீஸ் அதிகாரிகளுக்கு எஸ்எஸ்பி சந்திரன் அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், புதுவை மாநிலம் அமைதியாக திகழ பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். இதில் குறிப்பாக ரவுடிகள் ஒடுக்கப்பட்டு வருகிறார்கள். புதுவையில் முதன்முறையாக ரவுடி டிராக் சிவாவை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளோம். இதேபோல பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரவுடிகள் குறித்து கணக்கு எடுத்தோம். அப்போது 6 ரவுடிகள் பயங்கரமான ரவுடிகளாக இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்ய முடிவு செய்துள்ளோம் என்று கூறிய அவர், புதுவையில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக ரோந்து வேனில் போலீசார் பணியில் ஈடுபடும்போது அந்த போலீசாருக்கு நவீன ரக துப்பாக்கியை வழங்க முடிவு செய்து இருக்கிறோம். இதன் மூலம் சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாகவும், அவர்களிடம் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை தேவைப்பட்டால் சுட்டு பிடிக்கலாம் என்று எஸ்எஸ்பி சந்திரன் கூறினார். எஸ்எஸ்பி சந்திரனின் இந்த அறிவிப்பு ரவுடிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க பப்ளிக் சொல்லும்போது நிச்சயமா இப்பவே எங்களோட தொடர்பு கொள்றாங்க. இப்ப சமீபத்தில் பத்திரிகையில வந்ததெல்லாம் பார்த்துட்டு சில பேர் எங்களோட நிறைய தொடர்பு கொள்றாங்க. தப்பு இல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க என்ன சொல்லலாம், சில நேரத்தில் நீங்க என்ன செய்றீங்கன்னா, பப்ளிக் போலீஸ்ல சொல்லிட்டோம்னா நம்மள இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க யாருன்னே சொல்லாம உங்களுடைய பிரச்சனை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. கடிதம் மூலமா நீங்க எங்களுக்கு எழுதலாம், பப்ளிக் எழுதலாம். இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனைக்கு தான் சொல்லிட்டு நீங்க உங்களுடைய அட்ரஸே போடாம நீங்க அந்த பிரச்சனையை நீங்க எழுதுனீங்கன்னா கூட நிச்சயமா நாங்க இதுல ப்ராம்ப்ட் ஆக்ஷன் எடுக்க தயாரா இருக்கோம். எங்களுக்கு தேவை பாண்டிச்சேரி ஒரு அமைதியான பூங்காவா, அமைதி பூங்காவா எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை வந்துள்ள சுவாமி விவேகானந்தர் சிறப்பு ரயில் கண்காட்சியை முதல்வர் திரு ரங்கசாமி துவக்கி வைத்தார். சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு இந்திய ரயில்வே சார்பில் சுவாமி விவேகானந்தரின் கண்காட்சி சிறப்பு ரயில் நாடு முழுவதும் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த கண்காட்சி சிறப்பு ரயில் இன்று புதுவை வந்தது. அதனைத் தொடர்ந்து சுவாமி விவேகானந்தர் கண்காட்சி திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து சுவாமி விவேகானந்தர் சிறப்பு ரயில் கண்காட்சியை பார்வையிட்டார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த், தலைமை செயலர் சந்திரமோகன்,
கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம், நாட்டு நலப்பணித்திட்ட இணைப்பு அலுவலர் ஏமுராஜன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சி ரயில் பொதுமக்கள் பார்வைக்காக இன்று முதல் 3 நாட்களுக்கு புதுவை ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். கடலில் படகு கவிழ்ந்து தத்தளித்த நாகை மீனவர்களை புதுவை மீனவர்கள் காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தனர். நாகை மாவட்டம் வானகிரி பகுதி மீனவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ராஜசேகர் தலைமையில் ஒரு படகில் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது மீன்பிடிக்கும் ஆர்வத்தில் நீண்ட தூரம் பயணித்த அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும்போது சூறாவளி காற்று வீசி படகு கவிழ்ந்தது. இதனால் கடலில் விழுந்த மீனவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற கவிழ்ந்து இருந்த படகு மீது ஏறி அமர்ந்து கொண்டு பசி பட்டினியால் வாடினர். இந்நிலையில் அப்பகுதிக்கு சென்ற புதுவை மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களை மீட்டு புதுவை தேங்காய்த்திட்டு துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவர்கள் மீண்டும் நாகை மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். என் பேர் ராஜசேகர் சார். நாங்கள் வானகிரி மீனவ கிராமம். வெள்ளியாம 3 மணி போல நைட்டு போட்டு எடுத்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப லாங்கு போயிட்டேன். போன பிறகு காற்று அதிகமாக இருந்ததுனால இங்கே போட்டு கவுந்ததுனால கவுந்த போட்டு மேலே நாங்கள் உட்காந்துட்டேன். எல்லாம் 4 பேர் திருப்பி பார்த்தா திருப்ப முடியல. அப்படியே போட்டுட்டேன். அப்படியே அதுக்கு பிறகு பசி தாங்க முடியல. சாப்பாடுலாம் தண்ணில் போயிடுச்சு. ஒரு உப்பு தண்ணி குடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உயிர்வாக இருந்தேன். அப்புறம் மைக்கா நாள் காலையில் ஒரு 10 மணி இருக்கேன். போட்டு மறுபடியும் திருப்ப முடியல. அதுக்கப்புறம் இன்ஜின் அவுத்து தண்ணியில் விட்டுட்டேன். தண்ணியில் அவுத்து விட்டேன்னா திருப்பினா அப்படி கஷ்டப்பட்டு திருப்பிட்டு அப்புறம் பாயில் புதுமையாக வந்துகிட்டே இருந்தேன். இந்த ஒரு பாண்டிச்சேரி போட்டு அதங்க மீனவர் பார்த்தேன். அவங்கக்கிட்ட வந்து தண்ணி சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க சொன்னாங்க நாங்கள் இழுத்து வரோம் சொன்னாங்க. வேணா நாங்கள் போயிடுறோம், பாய் நாட்டி ஓடிடுறோம் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டேன். அந்த பிறகு மறுபடியும் காற்று அதிகமாக இதனால போக முடியல. ஆங்கூர் போட்டுட்டு அப்படியே இருந்துட்டேன். மறுபடியும் விடிய காலையில் ஒரு 5 மணி போல மறுபடியும் அவங்க குடியாறாங்க. சாப்பாடு கொடுத்தவங்க விடையாந்தாங்க. விடையாந்து அவங்க தான் மறுபடியும் அழைச்சி கறி விட்டாங்க. புதுவை மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டீசல் விலை உயர்வை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எம்பி ராஜா கலந்து கொண்டார். புதுவை மாநில கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கேஸ் டீசல் விலை உயர்வை கண்டித்து நேற்று மாலை அண்ணா நகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் நாரா கலைநாதன் தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் எம்பி ராஜா கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினார். ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கேஸ் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை மாநில நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக அனைத்துலக போதைப்பொருள் ஒழிப்பு தின பேரணி நடைபெற்றது. இதனை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி அனைத்துலக போதைப்பொருள் ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு புதுவை மாநில நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி புதுவை கடற்கரை காந்தி திடல் அருகே நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பன்னீர்செல்வம் பேரணியை துவக்கி வைத்து பாராட்டி பேசினார். பேரணி காந்தி சிலையில் இருந்து பழைய நீதிமன்றம், லால் பகதூர் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக மீண்டும் காந்தி சிலையை வந்தடைந்தது. இதற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் ஏமுராஜன் செய்திருந்தார். விலைவாசி உயர்வை கண்டித்து நாடு தழுவிய போராட்டம் இடதுசாரி கட்சிகள் சார்பில் வெகு விரைவில் நடத்தப்படும் என்று எம்பி ராஜா கூறினார். இது தொடர்பாக புதுவை வந்த எம்பி ராஜா செய்தியாளர்களிடம் கூறுகையில், மத்திய அரசு கேஸ், டீசல், மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலையை ஏற்றியுள்ளது. இது மக்களை பாதிக்கும் செயலாகும். மக்களின் நலனில் அக்கறை இல்லாத மத்திய அரசு விலை உயர்வை உடனே வாபஸ் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இடதுசாரி கட்சிகள் சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இதேபோல இலங்கை போர் குற்றவாளியான ராஜபக்சேவை கண்டித்தும் போராட்டங்களை நடத்தி வருகிறோம். மேலும் இலங்கை தமிழர்களுக்காக முகாம்களை அமைத்துள்ளோம் என்று கூறிய எம்பி ராஜா, விலைவாசி உயர்வை கண்டித்து வெகு விரைவில் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் உடன் இருந்தார். சமீபத்தில் டீசல், மண்ணெண்ணெய், எல்பிஜி இவற்றினுடைய விலையை கூட்டியிருக்கிறார்கள். இது மக்களின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாகும். இடதுசாரி கட்சிகள் இந்த விலையேற்றத்தை வன்மையாக கண்டனம் செய்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதிலும் இந்த விலையேற்றத்தை கண்டித்து கண்டன இயக்கங்கள் நடந்து வருகின்றன.
இப்போதைக்கு செய்யப்பட்ட இந்த விலையேற்றம் என்பது நியாயப்படுத்த முடியாத ஒன்று. ஜூலை 8ஆம் தேதி இலங்கை தமிழ் மக்களுக்கு ஆதரவான ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு சமீபத்தில் நடந்து முடிந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு முடிவு செய்திருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.